ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு சத்து, இது நம்ம உடலுக்கு தேவையா? சிலர் என்னென்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை இதெல்லாம் ஃபேட்டுங்க, இதெல்லாம் நான் சாப்பிட்றதே கிடையாது, ஆயில் எடுத்துக்க மாட்டேன், கீ எடுத்துக்க மாட்டேன், இந்த மாதிரி சிலர் இருப்போம். ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடலில் அதிகமாகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா சில சிம்டம்ஸ் நம்ம உடலில் தெரியும். திடீர்னு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும். வயிறு பகுதியில் எப்போவுமே நமக்கு ஒரு ஹெவியாக ஒரு ஃபீல் இருக்கும், பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. அதுக்கப்புறம் அடிக்கடி உடம்பு சில்லுனாகி வியர்வை, தலை மற்றும் கழுத்து பகுதியில், உள்ளங்கை உள்ளங்கால் பகுதியில் அதிகமான வியர்வை வர்றது, இது எல்லாமே நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும்பொழுது வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் டோட்டல் கொலஸ்ட்ரால் இல்லை ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல், ஹெச்டிஎல். முக்கியமாக இந்த எல்டிஎல் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதோ இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தெரியும் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு. ஸோ இந்த ஃபேட்டி லிவருக்கு நமக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கா? அடுத்ததாக இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள், மருந்துகள் எடுக்கலாம்? ஸோ இந்த உணவு முறைகள், மருந்துகள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவின் மூலயமாக தான் நமக்கு சேருது, உடலில் சேருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிடணும். பொதுவாகவே தினமும் காலையில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர், இல்லை ஒரு நாள் முழுவதுமே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மைல்டு வார்ம் வாட்டர் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறையுது. இந்த தண்ணீரில் சீரகம் இல்லைன்னா சோம்பு ஏதாவது ஒன்று போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இதனால் என்ன ஆகுனா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சமயத்தில் அந்த உணவுகளில் அதிக கவனம் செலுத்தணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி காலையில் பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம இந்த உணவு முறைகளில் இந்த வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். தினமும் பார்த்தோம்னா கருவேப்பிலை சேர்ந்த மோர் குடிக்கும்போது உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ காலையில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து சாலட் மாதிரியோ, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், முளை கட்டிய பயிர் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி காலையில் நம்ம சமைக்காத உணவுகள் ஒரு வேளை சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். அதே மாதிரி இந்த சிறுதானிய வகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது அன்பாலிஷ்டு, அதாவது பட்டை தீட்டப்படாத சிறுதானிய வகைகள், அன்பாலிஷ்டு ரைஸ், இது எல்லாமே எடுக்கும்போது உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். இதில் இருக்கக்கூடிய தைமின், விட்டமின்ஸ், இது எல்லாமே கொலஸ்ட்ராலை நமக்கு உடல்ல இருந்து வெளியேற்றுது. இந்த சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கணும் அப்படின்னா கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். திணை, சாமை, குதிரைவாளி, சிவப்பரிசி, ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகள் எல்லாமே நமக்கு உடல் எடையை நல்லாவே குறைச்சி கொடுக்கும். இந்த மாதிரியான உணவு வகைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இடையில நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோன்னா இடையில கொஞ்சம் பிரேக் விட்டு நம்ம அந்த வேலைகளை திரும்பவும் தொடரலாம். ஸோ பிரேக் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிடங்கள் வரைக்கும் எக்ஸசைஸ் செய்யலாம். இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கடந்து நம்ம சாப்பிட்றதும் ஒரு முக்கியமான காரணம் உடல் பருமனுக்கோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறதுக்கோ. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் கொழுப்பு ரொம்ப சேர்ந்துருக்கும். இவர்களுக்கு ஃபேட்டி லிவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் குறைப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு கஷாயம் சொல்கிறேன். இந்த கஷாயம், இந்த குடிநீர் அப்படின்னு சொல்கிறது தினமும் ஒரு 2 வேளை இல்லைனா ஒரு வேளையாவது நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள், நம்ம முக்கியமாக விசரல் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லிவருக்கோ இல்லை நமக்கு ஹார்ட்லேயோ, அடி வயிற்று பகுதியில், தொடை பகுதியில் எல்லாமே அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆயிருந்துச்சுன்னா
அது கரைப்பதற்கு இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது. இதில் என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவை அப்படின்னா, கடுக்காய் தோல். கடுக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கடுக்காய் தோல் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இதனோட ஏலக்காய், சோம்பு, அதிமதுரம், அக்ரஹாரம்லாம் பார்த்தோம்னா கொழுப்பை வந்து முற்றிலுமாக கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அக்ரஹாரம் எடுத்துக்கணும். நாவல் மரப்பட்டையோட பொடி இதுவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே சம அளவு எடுத்து இதை நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கணும். தினமும் காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கணும். 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி இது நம்ம குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும். நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். இல்லை காலையில் நான் வந்து வாக்கிங் போகிறேன், யோகா எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை குடிச்சிட்டு நம்ம போகும்போது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருந்தாலும் இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா கீரை வகைகள், தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை நம்ம பயன்படுத்தும்போது அதில் இருக்கக்கூடிய நமக்கு ஃபைபர் கண்டென்ட், அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே என்னென்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்தையும் கொடுத்து நம்ம உடல் எடை குறைப்பதற்கும் அது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தால் எந்த மாதிரியான உணவு முறைகள், எளிய சித்த மருந்து என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.